இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது தீனாள். முற்பிதாக்களில் ஒருவரான யாக்கோபுக்கும் அவரது முதல் மனைவி லேயாளுக்கும் 6 ஆண் பிள்ளைகளுக்கு பின் பிறந்த ஒரே மகள் தீனாள். தீனாள் என்றால் நீதி அல்லது நியாயத்தீர்ப்பு என்று பொருள். 12 கோத்திர பிதாக்களுக்கும் இவள் ஒரே சகோதரி என்பதில் எவ்வளவு பெருமை! அது மாத்திரமா, ஆபிரகாமின் சந்ததியில் தோன்றிய முதல் பெண் என்பதும் பெருமைக்குரியதே. பாரம்பரிய குடும்ப பெருமைக்கேற்றபடி நற்கந்தமாய் வாழ வேண்டிய தீனாள் தன் காலை தன் கண்ணின் இஷ்டப்படியும் தன் மனதின் யோசனைப்படியும் அலையவிட்டதினால் நிகழ்ந்த சீர்கெட்ட துயர சம்பவத்தை வேதத்தில் காண்கிறோம். தீனாளுக்கு சுமார் 14-15 வயதிருக்கும் போது யாக்கோபு பதான் அராமை விட்டு கானான் தேசத்தில் உள்ள சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டு குடும்பத்தோடு தங்கியிருந்தார். ஆகாத தோழமை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று நீதிமொழிகள் 13:20 சொல்லுகிறபடி யாக்கோபு தவறாக சீகேமை தெரிந்து கொண்டு விட்டார். இந்த சீகேம் ஏபால் கெர்சீம் என்னும் 2 மலைகளுக்கிடையே அமைந்த அழகுள்ள பட்டணம். இவ்விடத்து மக்கள் புற இனத்தைச் சேர்ந்தவர்கள், கடவுள் நம்பிக்கையற்றவர்கள். வாலிப மங்கை தீனாளுக்கு புதிய இடத்தையும் அங்குள்ள பெண்களையும் பார்க்க ஆசை ஏற்பட்டது. இளங்கன்று பயமறியாது என்பதற்கு ஏற்ப தேசத்து பெண்களை பார்க்க போன அழகிய தீனாளை அந்த ஊர் பிரபு சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் தீட்டுப்படுத்தினான். அழகும் அறிவும் ஆசீர்வாதமும் நிறைந்த யூத குலத்தைச் சேர்ந்த தேவதையைப் போல தோற்றமளித்த தீனாள் முரட்டு தோற்றமும் உடைய சீகேமால் பலவந்தம் செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டாள். ஒரே பெண் பிள்ளையாகிய தீனாளுக்கு வீட்டில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. தனியாகச் சென்றாள். அவள் தாயாகிய லேயாளாவது கூட சென்றிருக்கலாம். சீகேமும் தீனாளின் இருதயத்தை கவர இதமாக பேசினான். யாக்கோபு புற இனத்தார் மத்தியில் கூடாரம் போட்டதும் இதற்கு ஒரு காரணம். ஸ்திரீயின் வித்தாக மேசியா வருவார் என்ற வாக்கை பழிக்கவிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேலின் ஒரு கன்னிகையின் வாழ்வை நாசமாக்க சாத்தானின் திட்டம். யாக்கோபுக்கு தன் மகள் தீனாள் கற்பழிக்கப்பட்ட செய்தி தெரிய வந்தது. அவனுடைய குமாரர் அனைவரும் மந்தைக்கு போயிருந்ததால் அவர்கள் வரும் வரை அமைதியாயிருந்தான். யாக்கோபு பேசாமல் இருந்தது இன்னும் சூழ்நிலைகளை மோசமாக்கியது. அப்போதுதான் சீகேமின் தகப்பன் தனது மகனின் விருப்பப்படி தீனாளை பெண் கேட்டு யாக்கோபிடம் வந்தான். தீனாளின் கற்பழிப்பை அறிந்த யாக்கோபின் குமாரர் அவளை தீட்டுப்படுத்திய சீகேமின் மீது கோபம் கொண்டனர். மனம் கொதித்தனர். தீனாளை சீகேமுக்கு மனமுடிக்க மறுத்தனர். சீகேமின் தகப்பனோ யாக்கோபின் குமாரரிடம் பெண்ணை கொடுக்கும்படி நயந்து கேட்டான். நாம் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பண்ணி நீங்கள் எங்கள் தேசத்திலே வாசம் பண்ணலாம், திருமணத்திற்கு என சீதனமும் தருகிறேன் என்றான். சீகேமை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாக்கோபின் குமாரர், நாங்கள் யூத குலமுறைப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஆண்களுக்குத்தான் எங்கள் பெண்ணை கொடுப்போம் என்றனர். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் ஊரில் உள்ள எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டு எங்களைப் போல் மாறினால் இந்த திருமணத்திற்கு சம்மதிப்போம் என்றனர். தீனாள் மீது மோகம் கொண்ட சீகேமுக்கு இது ஒரு சூழ்ச்சியாகவோ பெரிய காரியமாகவோ தோன்றவில்லை. சீகேமும் அவன் தகப்பன் ஏமோரும் செல்வாக்கு உள்ளவர்களாகவும் பிரபலமானவர்களாயும் இருந்தபடியால் தாங்களும் பட்டணத்து எல்லா வாலிபர்களும் விருத்த சேதனம் செய்வதற்கு ஒத்துக்கொண்டனர். அவ்விதம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின் 3ஆம் நாள் நோவு எடுக்க ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 17:12 படி ஆண் குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ஆனால் சீகேம் பட்டண ஆண்கள் வாலிப வயதில் அதை செய்தபடியால் அது புண்ணாகி சீல்பிடித்து நடக்க நிற்க முடியாத நிலையாயிற்று. இந்நிலையில் பழிவாங்க நினைத்த யாக்கோபின் குமாரர் சிமியோனும் லேவியும் கத்திகளோடு சீகேமுக்குள் புகுந்து சீகேமையும் அவன் தகப்பனையும் மற்றும் ஆண் மக்கள் யாவரையும் வெட்டி போட்டார்கள். மேலும் சீகேமில் உள்ள வீடுகளின் பொருட்களையும் கொள்ளையிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து வெறியாட்டமாடினார்கள். சீகேமில் இருந்த தீனாளை அழைத்துக் கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள். இந்த காரியத்தை அறிந்த யாக்கோபு மிகவும் மனம் சோர்ந்து சஞ்சலமும் வருத்தமும் அடைந்தான். இப்படியாக தீனாள் ஒரு பட்டணத்தில் ஆண் மக்கள் முழுவதும் கொல்லப்படவும் பெண்களும் பிள்ளைகளும் சிறைப்படவும் பட்டணம் சூறையாக்கப்படவும் அனைத்து பெண்களும் விதவைகளாகவும் யாக்கோபின் வாசனை சீகேமிலே கெட்டு போகவும் தனது சகோதரர்கள் கொலை வெறியாட்டம் ஆடவும் மூல காரணமாயிருந்தால் ஒருவர் செய்த தவறு பெரிய அழிவையும் கஷ்டத்தையும் உண்டாக்கியது. ஆம்,
ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை மனுகுலத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது. ஆகான் ஒருவனின் பொருளாசை இஸ்ரவேலருக்கு ஆயிக்கு எதிரான யுத்தத்தில் தோல்வியை கொடுத்தது. முழு வேதாகமத்திலும் யாக்கோபின் குமாரரை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் தீனாளை குறித்து ஆதியாகமம் 34 அதிகாரத்திற்கு பின் ஆதியாகமம் 46:15 அவள் தன் குடும்பத்தோடு எகிப்திற்கு சென்றாள் என்று மட்டுமே வாசிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பாவ உலகில் நடக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படி பிள்ளைகளை தங்கள் எச்சரிக்கையுடன் காத்துக்கொள்ள வேண்டும் என போதித்து வளர்க்க வேண்டும். எந்த காரணமுமின்றி தங்கள் பிள்ளைகள் விருப்பப்படி வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழிகள் 29:15. கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் கண்டிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் பிள்ளைகள் வளர்க்கப்படாவிட்டால் அது நிரந்தர நிந்தையில் கொண்டு போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்முடைய தவறு குடும்பத்தை, அலுவலகத்தை, சமுதாயத்தை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை எந்த விதத்திலாவது பாதிக்கிறதா என சிந்தித்து நம் வாழ்க்கையில் செயல்பட தேவனாகிய கர்த்தர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக.